சாய்ராம். ஜெய் குரு தேவதத்தா. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரகா. குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹா. அக்கல்கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்த லீலாமிருதம். அத்தியாயம் 3. தத்த சம்பிரதாயம். இந்தியாவில் பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு குருமார்கள் தோன்றினார்கள். வேதங்களை உள்ளடக்கிய இந்து மதம், அதாவது சனாதன தர்மத்தில் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் தோன்றிய குரு அல்லது அவதாரம் அல்லது ஒரு மகா புருஷரை மையப்படுத்தி பல வகையான சம்பிரதாயங்கள் உதித்தன. பல வகையான சம்பிரதாயங்கள் இருப்பினும் அவற்றுள் எந்தவித வேறுபாடும் கிடையாது. ஒவ்வொரு சம்பிரதாயமும் தனித்துவம் நிறைந்ததாகவும் மிகவும் செழிப்பானதாகவும் இருந்தாலும் அவற்றினுள் ஒரு நல்லிணக்கம் உண்டு. வைஷ்ணவ சம்பிரதாயம் விஷ்ணுவை மையமாக கொண்டும், சைவ சம்பிரதாயம் சிவனை மையமாக கொண்டும், பௌத்த சம்பிரதாயம் புத்தரை மையமாக கொண்டும், சைன சம்பிரதாயம் தீர்த்தங்கரர்களை பற்றியும் மையப்படுத்துகிறது. அதேபோல் இந்தியாவில் பல வகையான சம்பிரதாயங்கள் தோன்றி அவை செழித்தோங்கி வளர்ந்திருக்கிறது மற்றும் அவற்றை பலர் பின்தொடர்கிறார்கள். ஒரு மனிதன் தான் பின்பற்றும் சம்பிரதாயத்தின் மூலம் தன்னம்பிக்கை, பலம் மற்றும் நம்பிக்கை ஆகியவற்றை பெற்று அவற்றிற்கு உண்மையாக நடந்து கொள்கிறான். வாழ்க்கை என்னும் சூழலில் அவன் சிக்கித் தவிக்கும் போது அவனிடம் உள்ள நம்பிக்கையே அவனை அனைத்து துயரங்களையும் தாங்கிக் கொள்ளச் செய்து அவனுக்கு கவசமாகவும் பாதுகாப்பு அரணாகவும் விளங்குகிறது. அவனுடைய இஷ்ட தெய்வத்தின் மேல் அவன் கொண்டிருக்கும் அசைக்க முடியாத நம்பிக்கையானது அவனை பாதுகாக்கும். இந்தியாவில் தத்த சம்பிரதாயம் பிரதானமான இடம் வகிக்கிறது. அனைத்து விதமான நம்பிக்கைகளும் தத்த சம்பிரதாயத்துடன் ஒத்துப்போகின்றன. தத்த சம்பிரதாயத்தில் விஷ்ணுவும் சிவனும் ஒன்று போல் வணங்கப்படுகிறார்கள். கர்ம யோகம், பக்தி யோகம், ராஜ யோகம் என்னும் ஞான யோகம் ஆகிய அனைத்து ஆன்மீக முறைகளும் முழுமையாக இந்த சம்பிரதாயத்தில் ஒன்றர கலந்திருக்கிறது. இந்த சம்பிரதாயம் மிகவும் தொன்மையானது. ஏனெனில் இது தத்த அவதாரம். மும்மூர்த்திகளான பிரம்மா, விஷ்ணு மற்றும் சிவன் ஒன்று சேர்ந்த ஐக்கிய வடிவம் தோன்றிய நாளிலிருந்து இருக்கிறது. இந்த சம்பிரதாயத்தை புத்துயிர் பெறச் செய்யும் பொருட்டு ஸ்ரீ தத்தாத்ரேயர், ஸ்ரீ ஸ்ரீ பாத ஸ்ரீ வல்லபர், ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி, ஸ்ரீ மாணிக் பிரபு, ஸ்ரீ அக்கல்கோட் மகாராஜ் சுவாமி சமர்த்தர் மற்றும் சீரடி ஸ்ரீ சாய்பாபாவும் அவதரித்தார். ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி தான் 300 வருடங்களுக்கு பிறகு ஸ்ரீ சுவாமி சமர்த்தராக மீண்டும் தோன்றியுள்ளதாக நம்பப்படுகிறது. மகா புருஷர்களுக்கு முடிவு என்பதும் உண்டா என்ன? அவர்கள் அழிவே இல்லாதவர்கள் ஆயிற்றே. ஒரு பனிப்பாறை பிரம்மாண்டமாக மலையைப் போன்று பெரியதாக இருந்தாலும் சிறிதளவு மட்டுமே கடலுக்கு வெளியே தெரியும்படி இருக்கும். மீதி பகுதி தண்ணீருக்குள் மூழ்கியிருக்கும். அதே போலதான் துறவிகள் மற்றும் மகா புருஷர்களின் வாழ்க்கையும் இருக்கும். அவர்களுடைய சைத்தன்யமும் நம்முடைய சைத்தன்யமும் முற்றிலும் வேறுபட்டதாக இருக்கும். நாம் பூமிக்கு தொடர்புடைய சைத்தன்ய நிலையில் இருப்போம். ஆனால் அவர்களோ தெய்வீக மற்றும் கண்டங்களை எல்லாம் கடந்த சைத்தன்ய நிலையில் வாசம் செய்வார்கள். அவர்களுடைய புற வாழ்க்கைக்கு பின்னால் பிரம்மாண்டமான செழிப்புடன் கூடிய அக வாழ்க்கை இருக்கும். அதை ஒரு சாதாரண மனிதனால் புரிந்து கொள்ள முடியாது. மேலும் ஒரு துறவியின் வாழ்க்கை நம்மை திசை திருப்பும்படி இருக்கும். பூஜை, பிரார்த்தனைகள், தியானம் போன்ற பலவிதமான ஆன்மீக வழிபாடுகள் உள்ளன. ஒரு பக்தன் இந்த வழிபாட்டு முறைகளின் மூலம் பரமாத்மாவின் அருள் மற்றும் கருணையை பெற முடியும். அந்த பக்தனுக்கு தூய மனம், அசைக்க முடியாத நம்பிக்கை மற்றும்
தீவிரமான ஆன்மீக தேடல் ஆகியவை இருக்குமாயின் அவனுடைய வேண்டுதல்களுக்கு கடவுள் தெய்வீக கருணை உடனடியாக பதிலளிப்பார். இந்தியாவில் பல வகையான சம்பிரதாயங்கள் உள்ளன. ஒவ்வொன்றிலும் அவரவரின் நம்பிக்கையை பொறுத்து ஒரு குறிப்பிட்ட தெய்வ உருவம், அதாவது சிவன், தத்தாத்ரேயர், விஷ்ணு, கணபதி, காளி, காயத்ரி, சரஸ்வதி மற்றும் லக்ஷ்மி ஆகிய தெய்வங்களை வழிபடுகிறார்கள். ஒவ்வொரு சம்பிரதாயத்திற்கும் அதற்கே உண்டான கோட்பாடுகள் மற்றும் வழிமுறைகள் உண்டு. இந்த சம்பிரதாயம் என்னும் சுடர் நம் இந்திய நாட்டில் உள்ள அனைத்து வீடுகளிலும் தொடர்ந்து ஒளிர்ந்து கொண்டிருப்பதால் தான் நம் ஆன்மீகத்தின் பாரம்பரியம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு சம்பிரதாயத்தின் பாதை வெவ்வேறாக தோன்றினாலும் அது ஒரே இலக்கைத்தான் சென்றடைகிறது. தத்தாத்ரேய சம்பிரதாயம் நம் நாட்டில் உள்ள மிகவும் தொன்மையான மற்றும் மிகவும் உயர்ந்த சம்பிரதாயம் ஆகும். இந்த சம்பிரதாயத்தின் சாராம்சம் ஒவ்வொரு தனிநபர், அனைத்து ஜீவராசிகள் மற்றும் நம் பிரபஞ்சத்தின் நன்மைகளை மையப்படுத்தி உள்ளதால் இது மிகவும் புகழ்பெற்று விளங்குகிறது. இச்சம்பிரதாயத்திற்கு என தனிப்பட்ட அம்சங்கள் இருந்தாலும் இது மற்ற அனைத்து சம்பிரதாயங்களில் உள்ள நல்ல கருத்துக்களை உள்ளடக்கிய ஒன்றாக விளங்குகிறது. இது எந்தவிதமான சம்பிரதாயத்திற்கும் முரண்பட்டு இல்லாமலும் அனைத்திற்கும் ஒத்திசைவாகவும் உள்ளது. அவதாரம் என்கின்ற வார்த்தைக்கு கீழிறங்கி வருதல் என்பது பொருள். அதாவது உருவமற்ற தெய்வீகம் உருவம் மற்றும் குணங்களுடன் பூமிக்கு வருதல் என்பதுதான் அதன் பொருள். குரு தத்தாத்ரேயர் கலியுகத்தில் பல பூரண அவதாரங்களாகவும் அம்ச அவதாரங்களாகவும் தோன்றி மக்களுக்கு நல்வழி போதித்தார். குரு தத்தாத்ரேயர் பற்றியும் அவரின் அவதாரங்கள் பற்றியும் வரும் அத்தியாயங்களில் பார்ப்போம். ஜெய ஜெய ஸ்ரீ சுவாமி சமர்த். ஜெய் சாய்ராம். ஜெய் குரு தேவதத்தா.